ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 9ஆம் தேதி இருக்கக்கூடிய இன்னைக்கு தை அமாவாசை. இன்னைக்கு தினம் இந்த ஒரு மந்திரத்தை இரவுக்குள்ள நீங்க ஒரு முறையாவது விளையாட்டாவோட சொல்லி பாருங்க. உங்க குடும்பத்துக்கே பித்ரு தோஷம் பித்ரு சாபம் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். குடும்பம் செழிச்சு மேலே போயிட்டே இருக்கும். பொதுவாகவே ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட்டு அவங்களோட அருளை பெறுறதுக்கு ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் இருந்தாலும் அதே மாதிரி நம்ம முன்னோர்களை வழிபட்டு அவங்களோட ஆசையை வாங்குறதுக்கு சில மந்திரங்கள் இருக்கு. அதில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் பித்ரு காயத்ரி மந்திரம். இந்த மந்திரங்களை ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலயபட்ச காலத்தில் சொல்லி வழிபடுறது மூலயமா பித்ரு தோஷம் நீங்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தடைகள் நீங்கும். முன்னோர்களோட ஆசி முழுமையாக கிடைக்கும். பித்ரு காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது முன்னோர்களோட ஆசையை பெறுவதற்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப புண்ணியமானதாகவும் கருதப்படுது. இந்த மந்திரங்களை தொடர்ந்து சொல்லி வர்றதால பித்ரு தோஷத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். இந்த மந்திரத்தை ஒரு முறையோ 2 முறையோ 108 முறையோ ஏன் 1,00,000 முறை கூட பாராயணம் செய்யலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் பித்ருகளுக்கு சாப்பாடு போடும்போது, அவங்களுக்கு படையல் போடும்போது இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதலை மனசார வைக்கலாம். உங்கள் முன்னோர்கள்கிட்ட மனசு விட்டு உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்கள், உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள், உங்கள் மனக்குறைகளை எடுத்து வைங்க. எங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கக்கூடாது, எங்களுக்கு ஏதாவது நீங்கள் சாபம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சாபத்தை எங்களுக்கு விமோச்சனம் கொடுங்க, எங்களுக்கு விடுதலை கொடுங்க, பித்ரு தோஷத்துலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட மனசார வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு படைச்சிக்கூடிய இந்த படையில படைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் அவங்களுக்கு படையில போடும்போதோ இல்லை அவங்களுக்காக நீங்கள் பூஜை செய்யும்போது இந்த மந்திரத்தை சொல்ல மறந்துட்டீங்கனாலும் பரவாயில்லை. இன்றைக்கி நாள் முழுக்க பித்ருக்கள் ஞாபகத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போது எப்பயாவது ஒரு முறை விளையாட்டாக வாய் விட்டோட சொல்லி பாருங்கள். அதுவும் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அது என்ன அந்த சக்தி வாய்ந்த பித்ரு காயத்ரி மந்திரம் அப்படின்னா, ஓம் பித்ருகணாய வித்மகே ஜகத்தாரிணி தீமகி தன்னோ பித்ரோ பிரச்சோதயாத். இது பித்ருக்களுக்கான காயத்ரி மந்திரம். இதை ஒரு முறையோ 2 முறையோ 108 முறையோ ஏன் 1,00,000 முறை கூட நீங்கள் பாராயணம் செய்யலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போதோ சொல்லும் போதோ மனசிட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலயபட்ச காலத்தில் இந்த பித்ரு காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சு முன்னோர்கள் நினச்சி வழிபட்டா எல்லா காரியங்களையும் வெற்றி கிடைக்கும். ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வந்தால் தோஷ நிவர்த்தி கிடைக்கும். ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாத தம்பதிகள் பித்ரு காயத்ரி பூஜை செய்யலாம். முன்னோரோட ஆசையால் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு குழந்தை பேரும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடத்துறதுக்கு தடை ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, சுப காரியங்கள் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க பித்ரு காயத்ரி மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்யறது மூலயமா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். முயற்சி பண்ணி பார்த்தா நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.